என் பேர் பாலா. நான் ஒரு ஐடி எம்ப்ளாயி. எனக்கு வயசு 30. எனக்கு 5 வருஷமாக பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த பொண்ணும் கிடைக்கல. இனி கிடைக்குமானும் தெரியல. விநாயகா, இந்த வாட்டியாச்சும் எல்லா கலெக்ஷன் காசும் வசூலாகணும்ப்பா. ஆஃபீஸ் போனால் சம்பளம் போட மாட்டான், வீட்டுக்கு போனால் என் பொண்டாட்டி சோறு போட மாட்டா. இந்த வாட்டியாச்சும் எல்லா கலெக்ஷன் காசும் வசூலாகி சம்பளம் வரணும்ப்பா. இங்கே இருக்கே தலைவா. இவன் தான் அனுஷாந்த், என் ஃப்ரெண்டு. பக்கா ப்ளே பாய்ங்க. இப்போ இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ கூட அவன் ஒய்ஃப் கூட தான் பேசிகிட்டு இருக்கான். இவனுக்கெல்லாம் அமையுது, எனக்கு எதுவுமே அமையல. நீங்கள் நினைக்கலாம் எந்த பொண்ணும் கிடைக்கலனா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாமேன்னு. லவ் பண்ண ஃபஸ்ட் லவ் என்னாச்சுன்னு நீங்களே பாருங்க. அழகிய நீதானே அட சிங்களாக இருந்தவனா இப்ப முங்கலானே. என் தேவத என்னோட ஸ்டாரவ சன்லைட்டு கண்ணுல மனச மறிச்சாலே. என் தேவத என்னோட ஸ்டாரவ சன்லைட்டு கண்ணுல மனச பறிச்சாலே. அடிக்கிற மலையில இடிக்கிற தண்டரு தொட்டு புட்டாயே மனசுல வண்டரு. உன்னத்தானே எனக்கு தாயே எடுத்து போறேனே. உறவும் நீதான், உலகமும் நீதான், உசிரும் நீதானே. கொடி நிலவு சென்ற அந்த நிலவு நீ சேந்திமா என்ன கொஞ்சாதம்மா. நுவேனா பிரேமா तुम मेरे जिंदगी हो. என் தேவத என்னோட ஸ்டாரவ சன்லைட்டு கண்ணுல மனச மறிச்சாலே. என் தேவத என்னோட ஸ்டாரவ சன்லைட்டு கண்ணுல மனச பறிச்சாலே. ஹலோ, நான் வெளியே இருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேன். வெளியே இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன். ஏய், இன்னும் நீ இவன்கிட்ட பேசிட்டு தான் இருக்கியா? கேட்குதல்ல, பதில் சொல்லு. அவன்கிட்ட பேசாத பழகாதன்னு உனக்கு 1000 வாட்டி சொல்லிட்டேன். அவன் இன்டென்ஷன் சரியில்லை. இங்கே பாரு, நம்ம லவ் பண்ணுறதுனால நீ அவன் கூட பேசாத, இவன் கூட பேசாத நீ சொல்கிறதெல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. நான் அவன்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறேன். அவன் என்னோடய டீம்மேட், என் கூட ஒர்க் பண்ணுறான், அவ்வளோதான். நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் கெட்ட பையன்லாம் கிடையாது, ரொம்ப நல்ல பையன்தான். ஹேய், நீ தாண்டி சொன்ன 6 மாதத்துக்கு முன்னாடி அவன் பிஹேவியர் சரியில்லை, ஃப்ளர்ட் பண்ணுறான், கேரக்டர் சரியில்லைன்னு. இப்போ என்னன்னா அப்படியே மாற்றி பேசுகிற. சூப்பர் ரே, நல்லா பேசுகிற நீ. ஆமாம், அப்போ சொன்னேன், ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஆமாம், நான் உனக்கு அவன் கூட பேசுகிறது தான் பிரச்சனையா, இல்லை மற்றவங்க எல்லார் கூடயும் பேசுகிறது பிரச்சனையா?
இவ்வளோ பொசசிவாலாம் இங்கே என்கிட்ட பேசிட்டு இருக்காத. இதெல்லாம் சுத்தமாக சரி வராது. ஆமாம், பொசசிவ்னஸ் தான். நான் ஒன்று சொல்லவா, பொசசிவ்னஸ் இல்லாத எந்த ரிலேஷன்ஷிப்பும் ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப் கிடையாது. இன்னொன்று தெரிஞ்சிக்க, பசங்களை பற்றி பசங்களுக்கு தான் தெரியும். உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், அப்புறம் உன் இஷ்டம். அப்போ நீ என்ன சந்தேகப்படுறல்ல? இப்போவே இவ்வளோ சந்தேகப்படுறேன்னா உன்னை கல்யாணம் பண்ணி உன் கூடலாம் நிம்மதியா வாழவே முடியாது. இது செட் ஆகாது. நான் கிளம்புறேன். இட்ஸ் டூ மச். ஏய் நில்றி. ஏய் கமலி. இது இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? அப்படியே தூக்கி போட்டு போற. அவன் சரியில்லைன்னு தானே சொன்னேன். இப்போ இல்லை, எப்போ பார்த்தாலும் நீ இதே விஷயத்துக்காக தான் சண்டை போடுற. சரியான டார்ச்சர் நீ. உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடு. இனிமேல் என் பக்கமே வராது. ஏய் ஏய், உன்னை விட்டா வேற பொண்ணு கிடைக்காதுன்னு நினச்சா எனக்கு. உங்ககிட்ட வந்து கெஞ்சிட்டு இருப்பேன்னு நினச்சியா? போடி போ, அப்படியே போயிடு. என்ன சொன்ன? இவ்வளோதாண்டா நீ? உன்னெல்லாம் உனக்கெல்லாம் நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எந்த பொண்ணுமே செட் ஆக மாட்டா. போடா. அவள் எந்த நேரத்தில் சொல்லிட்டு போனாலோ அதுக்கப்புறம் எனக்கு எந்த பொண்ணுமே செட் ஆகலை. நான் போகாத கோவில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, பார்க்காத ஜோசியமும் இல்லை, எனக்கு பொண்ணு கிடைச்ச பாடம் இல்லை. டேய் தம்பி, எப்போதான் இருக்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேனே. ஆஹா, கையில் என்னடா பத்திரிக்கை? கல்யாணமா? அண்ணே விளையாடாதண்ணே, கேளுண்ணே. என் 2வது பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தேன். புடி வந்துண்ணே, பாய். எனக்கு பொண்ணு கிடைச்சதா, கல்யாணம் ஆச்சா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். இதான் வீடு, நல்லா பார்த்துக்க. ம், இந்த பொண்ணாச்சு செட் ஆகினான்னு வேண்டிக்கோ. வா போகலாம். என்னடா பொண்ணு வீடு என்ன பேய் வீடுமா இருக்கு? ஒருத்தனையும் ஆளை காணோம். புரோக்கர் கிட்ட ஒழுங்கா அட்ரஸ் வாங்கினியா இல்லையா? அட்ரஸை மாற்றி கத்தி கொடுத்தானா? ஃபோன் பண்ணி செக் பண்ணு ஃபஸ்ட்டு. புரோக்கருக்கு இவன் கொடுத்த காசில் தானே சரக்கு போட்டோம். வாங்க மாப்பிள்ள வாங்க. ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் என்ன ஸ்மார்ட்டாக இருக்கீங்களே. டேய், இவர் யார், உங்களோட டிரைவரா? இல்லை க்ளீன் அது. இல்லை ஃப்ரெண்டு. மொக்க காமெடி அடிக்கிறாரு உங்களோட ஃப்ரெண்டா? என்னடா பொண்ணு நல்லா இருக்கும்னு சொன்னேன், அக்காவே இப்படி இருக்கு. பொண்ணாவது நல்லா இருக்குமா இல்லை இதே மாதிரி தான் இருக்குமா? மாப்பிள்ள அபி மேலே தான் இருக்கா, போய் பேசுகிறேன் தான் பேசுங்க. என்னடா? ம் சரி போங்க. போயிட்டு வரேன்.
ஈ ஐயோ குடும்பமே மென்டலாக இருக்கும் போலயே. அப்பா லைஃப்பில் ஒரு வழியாக கல்யாணம் ஆயிடுச்சு. புரோக்கர் ஐயா, நீ தாயா என் கடவுள். என்ன மாமே கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்க போல? நீங்கள் டயல் செய்த வாடிக்கையாளர் தற்போது 1 மாதம் பிஸியாக உள்ளார். இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். ஐ எம் கம்மிங். நிலவை கொண்டு வாக்கட்டில் நெல் கட்டி வை வந்துட்டண்டி. ஃப்ரீயாக தான் இருக்கா? வரேன். மேகம் கொண்டு வா மெத்தை போட்டு போய் கையட்ரா. டாவா பாடா போடான்ற. இப்போ அதானே ட்ரெண்டு. பரவாயில்ல. கையட்ரா. கைய கையட்ரான்னு சொல்றேன்ல. என்ன சிரிக்கிறா? ஒரு வேளை திரும்ப அடிக்க பிளான் பண்ணுறாளோ?
அபி என்னது பிரியாணி ஃபுல்லாக முடியாதுக்கு? ஐயோ எனக்கு இதுல எப்படி இவ்வளவு முடி வந்துச்சுன்னே தெரியலங்க. ஐயோ அடுப்புல சிக்கன் வச்சுக்க, நான் இன்னும் போய் பார்க்கறேன். என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை. தோ பாரு, ஒன்று சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு இனிமேல் எதுவும் சமைக்காத. நான் என்ன பண்ணேன்? சமைக்கிறப்ப சமையலில் கான்சென்ட்ரேட் பண்ணி சமைக்கணும். இந்த பிக் பாஸ் பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிட்டு ஃபோன் பேசிட்டு சமைக்கிற நீ. நான் அப்படிலாம் பண்ணவே இல்லைங்க. அம்மா தயவு செஞ்சு நீ சமைக்காத. ஏங்க இந்தா கொட்டிக்க. என்ன இவ அதுக்குள்ள காஸ்டியூம்ஸ் மாத்திட்டு வந்துட்டா?
ஹாப்பி பர்த்டே மச்சான். தேங்க்ஸ்டா. நான் மச்சான் கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்க போல. தூ அவன் இருக்க நிலமை தெரியாமல். அபி அபி என்னாச்சு அபி? அபி என்னடா பிரச்சனை? சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். ஹாப்பி பர்த்டே மச்சான். என்னடா சோகமாக இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அதான் உன் கண்ணில் ரத்த கண்ணீர் வடியுது. சொல்லு என்னன்னு. என்னாச்சுன்னா சாரி மச்சான். என்னடா இன்னைக்கு ஏப்ரல் ஃபர்ஸ்ட்டுன்னு உடான்னு சொல்றியா, இல்லை நைட்டு நெட்ஃப்ளிக்ஸில் படத்தை பார்த்து கதை விடுறியா? ஏய் போடா மச்சான், உன் பொண்டாட்டி மட்டும் இல்லைடா, உலகத்தில் இருக்க எல்லா பொண்டாட்டியும் பேய் பொண்டாட்டி தான். நீயாச்சும் பரவாயில்ல, நான்லாம் என் பொண்டாட்டிக்கு பயந்து செருப்பு தொடப்புக்கத்தெல்லாம் வச்சு படுத்துட்டு இருக்கேன். உன் பொண்டாட்டி பேய் மாதிரி நடந்துக்குதான்னு சொல்லு. பேயே பொண்டாட்டியாக வந்திருக்கான்னு சொல்லாத. நான் மட்டும் இல்லை, எவனே எடுத்துக்க மாட்டான். அதான் இவன் பாரேன். இப்போல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா பேசி தீர்த்துக்க மாட்டுறாங்க. கண்டம் தொண்டமாக வெட்டி குக்கரில் வேக வச்சிடறாங்க. ஒரு சர்வே படி லாஸ்ட் 5 வருஷத்தில் 785 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கையாலேயும் 35,000 ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கையாலேயும் கொல்லப்பட்டு இறந்துருக்காங்க. இதெல்லாம் யோசிக்கிறப்ப என் லைஃப்லேயே இப்படியெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தோணுது. சந்தோஷமாக வாழலான்னு கல்யாணம் பண்ணேன். ஆனால் அவளை கல்யாணம் பண்ணதுலேருந்து ஒரு நாள் கூட நான் சந்தோஷமாக இருந்ததில்லை. என்ன மாதிரி பல ஆம்பளைங்க இப்படி நினைப்பாங்க. ஆனால் என் கதையே வேறு. பொண்ணுன்னு நினச்சி கல்யாணம் பண்ணேன். அவள் என்னன்னா பேயாக இருக்கா. என்னால் உயிரை கையில் பிடிச்சிட்டு வாழ முடியாது. இன்றைக்கி இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்.
நீ யார் என்ன ஏதுன்னெலாம் எனக்கு தெரியாது. எதுக்காக என்னை இப்படி டெய்லி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? ஏ அபி, உன்னதான். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? ஒருத்தனுக்கு 30 வயசாயும் கல்யாணம் ஆகலாம், அவன் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அவன் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்லாம் எப்படி பேசுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஐயோ, பையனுக்கு 30 வயசா? வேலை இல்லையா? வேலைக்கு போய் சம்பளம் கம்மியா? இல்லை பையன் உடம்புல ஏதாவது பிரச்சனையா? இப்படியெல்லாம் பேசுவாங்க. ஆனால் உண்மையான ரீசன்ஸ் என்ன தெரியுமா? கமிட்மெண்ட். அது மட்டும்தான். நீங்கள் சொந்த வீடு கேட்குறீங்க, BMW காரு கேட்குறீங்க, 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறானான்னு பார்க்குறீங்க. எந்த பொண்ணாவது பையன் நல்லவனான்னு பார்க்குறீங்களா இல்லை கேட்குறீங்களா? இவ்வளோ ப்ராப்ளமை சரி பண்ணி கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகலான்னு வந்தால் பேய் வந்து என் முன்னாடி நிற்குது. ஜென்ரலாக பசங்க பொண்ணுங்களை பேய் பிசாசுன்னு கலாய்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, என் பொண்டாட்டி பேயாக வந்து வச்சிருக்கா அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு பேயே பொண்டாட்டியாக வந்து வச்சிருக்கு. இதுக்கு மேலே உன் டார்ச்சரை என்னால் சமாளிக்கவே முடியாது. என்ன நீயே கொன்னுடு, இல்லைனா நீயே கொன்னுட வேணாம், நானே என்னை ஏதாவது பண்ணிக்கிறேன். Happy birthday. டேய் மச்சான், உன் ஒய்ஃப் பேயலாம் இல்லைடா, நாங்கள் ஜஸ்ட் ப்ராங்க் பண்ணோம். தப்பா எடுத்துக்காத என்ன? ப்ராங்கா? என்னடா சொல்கிற? ஆமாடா. ஏய் பேய்லாம் இல்லை. இல்லை இல்லை, சும்மா ஃபன்னுக்கு. என்னடா டே? என்னடா கேட்டப் இது? இதுவா, பிள்ளைங்களை டியூஷனை விட்டு அப்படியே வந்துட்டேன்டா, திரும்ப போய் கூட்டு வரணும். என்னடா கேட்டப் இது? என்னடா மஜாவா இருக்கா? இதுவா, புது கண்ணாடி, அப்படி ஹீரோ மாதிரி இருக்கானா? ஏங்க, உங்களை கீழே எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, நீங்க இங்க என்ன பண்றீங்க? இதெல்லாம் ப்ராங்க்குன்னு தானே சொன்னேன். அப்போ பிரியாணியில் முடிய பிடுங்கி போட்டது, சேர் தானாக நகர்ந்தது, என் கழுத்தை பிடிச்சி தூக்குனது, அப்போ இதெல்லாம் ப்ராங்கா? என்னங்க சொல்றீங்க? நான் பிரியாணியில முடிய பிடுங்கி போட்டேனா? சேர் தானா நான் வந்துச்சா? நான் உங்க கழுத்தை பிடிச்சேனா? நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, அதெல்லாம் ஒரு இமேஜினேஷனா இருக்குங்க, அதெல்லாம் ஒரு கற்பனையா இருக்கும். இங்க பாருங்க, இப்பதான் நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், ஹாப்பியா ஸ்டார்ட் பண்ணலாம். என் ஒய்ஃப் பேய் இல்லை, இதெல்லாம் ப்ராங்க்னு என் ஃப்ரெண்ட்ஸும் என் ஒய்ஃபும் சொல்கிறாங்க. பட் என்னால் முழுசாக அவங்க சொல்கிறத நம்ப முடியல. அவள் பேய் பொண்டாட்டியாக இருந்தாலும் என் பொண்டாட்டி.